ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நமக்கு சில ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு, குறிப்பாக மருத்துவ ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஜோதிட ரத்னா மீனா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா, நீங்கள் பல விஷயங்கள், கட்டங்கள், தலைவர்கள் பற்றி அல்லது படிப்பை பற்றி இது மாதிரிலாம் சொல்லிகிட்டே வரீங்க. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, இப்போது 6ஆம் இடம்ன்றது ரிணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் 6ஆம் இடம் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் சிலருக்கு நிறைய எதிர்பாராத நோய்கள்லாம் வருது. என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால், நீங்கள் சொல்கிற மாதிரி திசாபுத்திகள் வரும் பொழுது என்ன மாதிரியான ஒரு வியாதிகள் ஒரு ஜாதகருக்கு வர வாய்ப்பு இருக்குங்க? நிச்சயமாக நம்ம ஜாதகத்தை வச்சு எந்த மாதிரி நோய்கள் தாக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஆயக்கலைகள் 64 ரொம்ப பழமையான கலை ஜோதிடம். அப்போல்லாம் ஏது இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், உடனே ஸ்கேனுங்கிறாரு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, எக்ஸ்ரே அப்படியெல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்தில் எதுவுமே இல்லை தானே. அவங்கெல்லாம் எதை வச்சு ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் ஜாதக கட்டத்தை வச்சு தான் ஒருத்தவங்களும் இந்த நோய் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம இதை எப்படி எடுக்கணும்? நீங்கள் அழகாக சொன்னீங்க, 6ஆம் இடம் தான் நோயை குறிக்கிற ஸ்தானம். நம்ம லக்னத்தை எடுத்துக்கோங்க, அதுலேருந்து எண்ணிட்டு வரணும். 6ஆம் இடம் தான் நமக்கு நோயை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடம் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டு வரணும். 6ஆம் இடம் கன்னி. அவங்களுக்கு என்ன மாதிரி நோய் வரும்னா, அந்த லக்னம் 6ஆம் இடம் இதோட அதிபதிகள் யாருன்னு பார்த்து அதற்கு உரிய அதில் உள்ள கிரகங்களை பார்த்து நோயை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம்னு சொன்னால் அது முதல் ராசி, தலையை தான் குறிக்கும். உடல் உறுப்புகளில் அது எதை குறிக்கும்னா தலையை குறிக்கும். அங்கே செவ்வாய் தான் அதோட ஆட்சி பகவான். யாருன்னா செவ்வாய் பகவான் தான் அந்த வீட்டோட ஆட்சி. புதன் 6ஆம் பாவம்னு எடுத்திங்கன்னா அது புதன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களை கொடுக்கும். புதன் 6ஆம் பாவம் கன்னி தான் நோயை கொடுக்குற 6ஆம் ஸ்தானம் கன்னி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரவங்க எல்லாருக்குமே தலைவலி இல்லாத ஒரு மேஷராசிக்காரவங்களை கூட சொல்ல முடியாது. மற்ற ராசியில் இருக்கவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கும்பாங்க. அவங்க தலையை பற்றி அடிக்கடி பேசுவாங்க. தலைவெல்ல பாரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தலைக்கு வந்தது போச்சு அப்படி அந்த தலையை பற்றி பேசுவாங்க. அந்த தலை சம்பந்தமான தலைவலி, இந்த மைக்ரேன் தலைவலி, ஒற்றை தலைவலி இதெல்லாம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. செவ்வாய் இருக்கிறதுனால இந்த சூடு சம்பந்தமான, சூரியன் உச்சமடைகிற ராசிங்கிறதுனால ஜுரம், இந்த வெட்கை நோய்கள்லாம் அதிகமாக தாக்கும். புதன் இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். இப்போ 6ஆம் இடம்ங்கிறது அடிவயிறை குறிக்கிற இடம். அடிவயிறை குறிக்கிறதுனால இந்த கல்லீரல், இந்த ஃபேட்டி லிவர்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குரிய பரிகாரங்கள், நோய்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மேஷராசிக்காரவங்க உடல் சூட்டை குறைக்க பார்க்கணும். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ஆயில் பாத் எடுக்கணும். அது மிகச்சிறந்த ஒரு நல்ல பழக்கம். இப்போ நம்மள்ட்டெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அந்த ஆயில் பாத் எடுத்துக்கணும். நரம்பு சம்பந்தமான கொத்தவரங்காய் நிறையா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. மேஷராசிக்காரவங்க நரம்புகளுக்கு மிக பலத்தை கொடுக்கறது, வலுவூற்றுவதற்கு கொத்தவரங்காயம். அந்த காலத்துலாம் இப்படி தான் அவங்க மருத்துவத்தை ஆரம்பத்துலேருந்து கடைபிடித்தாங்க. கொத்தவரங்காயை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பச்சை நிற காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டோன்னா ஓரளவு எச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம். இது இன்றைக்கு ஒரு 35-40 வயது கடந்த பெரும்பான்மையானவர்களுக்கு சர்க்கரை, அதாவது சுகர் ஆயிடுறாங்க. கூடிய விரைவில் அதிகப்படியாக அதாவது சர்க்கரை நோயாளிகள் உருமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த கிரகத்தை குறிக்குமா? அது எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சர்க்கரையை குறிக்கணும்னா செவ்வாய் தான் ரத்தம். செவ்வாய் தான் இரத்தக்காரகன்னு சொல்லுவாங்க. குரு சர்க்கரை, ஸ்வீட்டுனாலே குருவை தான் சொல்லுவோம். அவங்க குரு ஆதிக்கமும் அந்த 6ஆம் செவ்வாய் திசை குரு புத்தி இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இப்போ சர்க்கரை நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். பிளட் ரிலேட்டட் டிசீஸ் நிறையா வரும்னா செவ்வாய் தான் ஆதிக்கம். அது பிளட் ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் செவ்வாயோட ஆதிக்கத்தினால வர்ற வியாதிகள். சர்க்கரை நோயும் செவ்வாயோட கனெக்ஷன் தான். சந்திரனையும் சொல்லுவாங்க. ஓட்டம், ரத்த ஓட்டத்தில் தடை இருக்கும்பொழுது சந்திரனும் கடகராசிக்காரவங்களுக்கு நிறையா வரும். எல்லா ராசிக்குமே இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஒரு காமன் பாயிண்ட்டாக தான் நம்ம இதை சொல்கிறோம். ஏன்னா ரத்த ஓட்டத்தை குறிப்பது சந்திரன். அதனால் கடகராசிக்காரவங்க ஒபீஸாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு இந்த சர்க்கரை நோயின் தாக்கமும் கொஞ்சம் இருக்கும். அங்கே குரு உச்சம் அடைகிறாரு. சர்க்கரையை ரொம்ப விரும்புகிற குரு அங்கே உச்சம் அடைகிறாரு. அதனால் அந்த தாக்கம் கொஞ்சம் இருக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேருக்கு கட்டுக்கடங்காத ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. என்னதான் மருத்துவ முறைகளை அவங்க பின்பற்றிய வேண்டிய கட்டாயம் இருந்தாலும்
அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்ன? கேதுவை கும்பிடணுங்க. அவங்க கேது தான் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், என்னன்னே தெரியாத நுண் வியாதிகள், கிருமிகள் என்னக்கு டயக்னைஸே பண்ண முடியாது. கேது கொடுக்குற நோய்களை, இப்போ கேது புத்தி நடக்குது அவங்களுக்கு, அல்ல கேது தசா நடக்குதுன்னா என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. டயக்னைஸ் பண்ணால் அதுக்கு மருந்து கிடைச்சிரும். டயக்னைஸ் பண்ண முடியாத வியாதிகள், கட்டுக்கடையாகாத நோய்கள், அந்த டிஎன்ஏல பரம்பரை வழியாக வர்ற நோய்க்கெல்லாம் ராகு கேது தான் அதுக்கு வந்து அதிபதியாக இருப்பாங்க. அதனால் ராகு கேதுகளை வணங்கணும். அந்த ராகு தசை கேது புத்தி இல்லைன்னா கேது புத்தி ராகு தசை மாறி வருது இல்லை, தசா புத்திகள் ராகு கேது வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோட மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கணும். அந்த எக்ஸசைஸை பண்ணணும். அதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கணும் நிச்சயமாக. இப்போ ரிஷபராசின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ராசிங்க டக்குன்னு ரிஷபராசிக்கு என்னன்னா 6ஆம் இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரிஷபராசி 6ஆம் இடம் நம்மளுக்கு துலாமாக வரும். ரிஷபராசிங்கிறது எதை குறிக்குதுன்னா பல் நோய் இருக்கும், வலது கண் டிசீஸ் இருக்கும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு. அது காது தொண்டை இஎன்டி ப்ராப்ளம் நிறையா இருக்கும். நீங்கள் ரிஷபராசியை பார்த்தீங்கன்னா இஎன்டி ப்ராப்ளமும் ஸ்கின் ப்ராப்ளமும் நிறையா வரும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு. நேர்கள் கூட சொல்லலாம் பார்த்து, நிறையா இருக்கும். ரிஷபராசியோட 6ஆம் இடம் வந்து துலாம். துலாம்ங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னால் மர்ம உறுப்புகளை குறிக்கிறது. இந்த செக்ஸ் ரிலேட்டட் டிசீஸு அதெல்லாமும் வரும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு. அப்புறம் வந்து கிட்னியில் டயாலிசிஸ் பண்ணுறது, கிட்னின்னு சொல்ல முடியாது, அந்த மர்ம உறுப்புகள் தொடர்பான நோய், ஹைட்ராசில் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை எடுத்தல், அப்புறம் அந்த யூட்ரஸு, அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதில் வரும்னு சொன்னால் ரிஷபராசிக்காரவங்களுக்கு நிறையா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் துலாபம் இருக்கிறதுனால. இப்போ மிதுன ராசிக்காரவங்களை எடுத்துக்கிட்டின்னு வைங்க, அது புதனோட இடம். கழுத்து வலி நிறையா இருக்கும் மிதுன ராசிக்காரவங்க. உடல் உறுப்பில் அது கழுத்து பகுதியை குறிக்குது. அதனால் கழுத்து வலி, முதுகு வலி நிறையா மிதுன ராசிக்காரவங்களை கேட்டிங்கன்னா முதுகு வலிக்குது, வண்டியில் முதுகு வலிக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது முதுகு கை அதை குறிக்கிறது. எழுத்து தொழிலில் இருப்பாங்க நிறையா பேரும். அந்த காலத்துலலாம் கிளார்க்குன்னு சொல்லுவாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டே இருக்க வேலையிலேருந்து கை வலி முதுகு வலி அதிகமாக இருக்கும். அதோட நம்ம 8வது ஸ்தானம்ங்கும் போது கழிவு உறுப்புகளை குறிக்கும். இந்த பைல்ஸ் வர்றது அந்த மாதிரி நோய்கள்லாம் சேர்ந்து வரும். ஏன்னா 6ஆம் இடம் விருச்சிகம்ங்கிறது கழிவு உறுப்புகளை குறிக்கிற இடம். அதனால் அந்த மாதிரி கழிவு உறுப்புகள் சம்பந்தமான வியாதிகள் வரும். கடகராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு 6வது இடம் தனுசு ராசி. தனுசுங்கிறது குருவோட வீடு, கடகங்கிறது சந்திரனோட வீடு. இரத்த ஓட்டம் சம்பந்தமான நோய்கள் வரும், பிளட்டு சம்பந்தம். இருதயத்தை குறிக்குதுங்க. உடல் உறுப்பில் கடகம்ங்கிறது நம்ம இருதயத்தை குறிக்கிறது. இருதய சம்பந்தப்பட்டமான இந்த வால்வு மாற்றுறது, இருதய அடைப்பு, இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். அதுக்கு காரணம் அந்த குரு வேற அங்கே சர்க்கரையை இருந்துட்டு கொடுத்துருவாரு. அவங்களுக்கு சர்க்கரையை ரொம்ப பிடிக்கும். குருனாலே இனிப்போட தான் நம்ம ரிலேட் பண்ணணும், ஒபிசிட்டியையும் ரிலேட் பண்ணணும். குண்டாக இருப்பாங்க, குரு ஆதிக்கம் பெற்றவங்களாம் நல்லா குண்டாக இருப்பாங்க. அதனால அந்த நோய்கள் நீங்கள் கேட்டிங்கல்ல, இப்போ தலைநகரமாக ஆக போகுது இந்தியா தான் சுகர் பேஷண்ட்டில். அது அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த ஆதிக்கம். இப்போ எல்லா ராசிக்காரவங்களுக்கும் சுகர் வருது. அதிகமாக பாதிக்கப்படுவர்கள் முன்னெச்சரிக்கை அவதி விடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரவங்களா இருப்பாங்க. சிம்மராசி எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இவங்க வந்து அடி வயிறை குறிக்கும். இந்த கல்லீரல் மண்ணீரல் இந்த மாதிரி நோய்கள், மண்ணீரலில் நிச்சயமாக அந்த ஃபேட்டி லிவர் சொல்லுவாங்க, குடல் சம்மந்தப்பட்ட இன்டைஜஷன் இருக்குங்க சிம்மராசிக்காரவங்களுக்கு. நிச்சயமாக உணவு அலர்ஜி ஆகிறது, ஃபுட் அலர்ஜிங்கிறாங்களே, அது ஃபுட் பாய்சன் ஆகிடும் திடீர்னு. டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்ப மோசமாக இருக்கும் சூரிய ராசிக்காரவங்களுக்கு. சிம்ம ராசி இவங்களோட 6வது இடம் மகரம். மகரம்ங்கிறது சனி. டிசீஸ் அந்த பரம்பரை நோய்கள் இருக்குது பாருங்க, இந்த பரம்பரை நோய்கள்லாம் தாக்குறதுக்கு சூரியன்னா அப்பா மூதாதையர்கள், அது சனிங்கிறது பரம்பரையை குறிக்கிறவர். அந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவர்கள் இந்த ஒரு எளிய பரிகாரமாக நீங்கள் என்ன சொல்லுறீங்க? எந்த இடத்து 6ஆம் இடமா இருக்குதோ அதற்குரிய கடவுளை வணங்கணும் அவங்க. இப்போ சனினா ஈஸ்வரனை வணங்கணும், காலபைரவரை வணங்கணும். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இப்போ கடகராசிக்காரவங்களுக்கு தனுசு 6ஆம் இடமா வருது, அவங்க ஆஞ்சநேயரை வணங்கணும். அந்த மாதிரி எந்த 6ஆம் இடம் எந்த பகவானை குறிக்குதோ, கோள்களில் எந்த கோள்களை குறிக்குதோ அந்த தெய்வத்தை வணங்குறது தான் எளிய பரிகாரம். அது ஒன்னொன்றுத்துக்கும் நிறையா இருக்குது. நம்ம சிம்பிளாக ஒரு காமன் பாயிண்ட்டாக பார்க்கணுன்னா இதை தான் பார்க்க முடியும். இப்போ கன்னி ராசின்னு இருக்குது. கன்னி ராசிக்கு கும்பம்.
6ஆம் வீடு கும்பம். அது கும்பம் வந்து சனியோட வந்து பரம்பரையை சொல்கிற நோய். அது ராஜாக்களை சொல்கிற ராஜ நோய்கள், இந்த ராஜ பிளவை நோயெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அதில் ராஜராஜனோட நட்சத்திரம் சதயமெல்லாம் அங்கே தான் இருக்குது. பரம்பரை நோய்கள் தான். கன்னியோட 6ஆம் வீடு கும்பராசி. அது அந்த நோய்கள் வரும், மிகப்பெரிய நோய்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ராஜ பிளவைன்னு ஒரு நோய் இருக்கும், அந்த நோய்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. கன்னிராசி வந்து புதனோட சம்மந்தப்படுறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், தோல்வியாதி நிறையா இருக்கும் கன்னிராசிக்காரன். பொடுகுன்னு சொல்கிறாங்கல்ல, டேண்ட்ரூஃப் அதிகமாக இருக்கிற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கும் அந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்து துலாம் ராசி போகலாம். துலாம் ராசின்னு போகும்போது அதுக்கு 6ஆம் இடம் மீனராசியாக வரும். மீனராசி வந்து நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள், வீசிங், நுரையீரல், நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த செக்ஸ் ரிலேட்டட் டிசீஸு, கர்ப்பப்பை எடுக்கிறேன்னு சொல்கிறது, ஓவர் ப்ளீடிங் ஆகிறது, ஆண்களுக்கு இந்த ஹைட்ரோசெல் ஆப்ரேஷன், விந்து குறைபாடு அதெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசியை வந்து சொல்லவே திடீர்னு டிசீஸ் வரும். அது ஒரு மறைவு ஸ்தானம். திடீர் அதிர்ஷ்டமும் அங்கே தான் வரும், திடீர் நோய்களும் அங்கே தான் வரும். பரம்பரை கிரானிக் டிசீஸ், அவங்க தாத்தாவுக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, அப்படி வருதில்ல, பரம்பரையாக வர்ற நோய்கள்லாம் குறிக்கிற இடம் வந்து விருச்சிக ராசி தான். இதோட 6ஆம் இடம் மேஷராசியாக இருக்கும். அதனால் மேஷம் தலை சம்மந்தப்பட்ட நோய்கள், நரம்பும் அதுவும் சம்மந்தப்பட்ட நோய்கள், தலைவலியும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரெண்டுக்குமே, அதாவது விருச்சிக ராசினருக்கு 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், அவங்க எதுவும் அவங்களே தான். அதனால தான் இவங்க பரம்பரை அவங்க நோயே அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நோயே 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றா இருக்கிறதுனால அவங்க பரம்பரை நோய்களையே அவங்க இழுத்துக்குவாங்க. அவங்களாலே அவங்களுக்கு நோய் அப்படிங்கிற மாதிரி, எதிரியே தனியாக வேண்டாங்கிறாங்க. 6ஆம் பாவங்கிறது எதிரி, அதே அதிபதியே அவங்களுக்கு வர்றதுனால அந்த மாதிரி பரம்பரை நோய்கள் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. தனுசை பார்த்தோம்னு சொன்னோன்னா ரிஷபம் 6ஆம் இடமாக வரும். தனுசு லக்னக்காரவங்களுக்கு இந்த தொடை பகுதி, அப்புறம் இந்த சதை பிறழ்வு, சமந்தாவுக்கெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. இப்போ டிடின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க கூட எந்திரிச்சு நிற்க முடியாது அவங்களால. ஒரு நிமிடம் தான் நிற்பாங்களாமே. அவங்களே பேட்டி கொடுத்தாங்க, நின்று அவங்களால இப்போ கேம்பேர் பண்ணலாம் முடியலை, அவங்க அந்த ஆங்கரிங்லாம் பண்ண முடியலைங்க. அந்த மாதிரி நோய்கள்லாம் இந்த தனுசு குரு அந்த இடத்துல ரிஷப சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி நோய்கள் வரும். ரிஷபங்கிறது சுக்கிரனால இந்த பிறப்புறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஜெனிட்டல் ஆர்கனில் உள்ள நோய்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மகர ராசின்னு எடுத்துக்கோங்க. மகர ராசியோட 6ஆம் இடம் வந்து மிதுனம். மிதுனம்னால இந்த கழுத்து வலி, முதுகு வலி அது நிறைய பேருக்கு இருக்கும். மகர ராசிக்காரவங்களுக்கு சனி தொடர்பு வேறப்படுறதுனால நிச்சயமாக இருக்கும். இது மகர ராசி எதை குறிக்குதுன்னா முட்டிகளை குறிக்குது. முட்டி வலி நிறையா இருக்கும். அந்த ஸ்பைனலில் அப்படி எலும்புகள் ஒன்றொன்னா ஒட்டி L1 L5 எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பைனல் ப்ராப்ளம் அடிக்கடி வரும் அவங்களுக்கு. கண் துடித்தல் நோய் வரும், கைவலி வரும், இஎன்டி ப்ராப்ளம் நிறையா இருக்கும். முடி கொட்டும். சிம்ம ராசிக்கும் மிதுன ராசிக்கும் மகர ராசிக்கும் முடி கொட்டும். மற்றபடி அவர்கள் கொஞ்சம் ஹெல்த்தியான அமைப்பு உடையவங்க தான், திரேகம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள், இந்த மாதிரி டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கும்பராசிக்கு அடுத்து கும்பராசிக்கு வந்து 6ஆம் இடம் கடகம். பிளட் ரிலேட்டட் டிசீஸ் வரும், இந்த பரம்பரை நோய்கள் நிறையா வரும், ஹார்ட் டிசீஸ் நிறையா வரும். அதனால் பயப்பட தேவையில்லை. இதய சம்மந்தப்பட்ட நோய்கள், இரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள், அனிமியா வரும்ல, ஹீமோக்ளோபின் குறையிறது, அந்த இரத்தம் உறையும் தன்மை குறைஞ்சிருமா, அந்த மாதிரி நோய்கள். ஏன்னா இரத்த ஓட்டத்தை குறிக்கிறது தானே 6ஆம் இடம். அந்த இரத்த ஓட்டத்தை தடை பண்ணுறதுன்னா உறையாமல் போயிடுறது, அந்த மாதிரி பிளட் ரிலேட்டட் டிசீஸ், பிபி, சுகரும் வரும். கும்பராசிக்காரவங்களுக்கு முக்கியமாக யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும். லேடிஸ் ஒருத்தவங்க கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்க தசாபுத்தியில் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம், அந்த மெனோபாஸ் அந்த டைமாக இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் நிச்சயமாக சந்திச்சிருப்பாங்க. அத்தனை பேரும் சந்திச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டிசீஸ் வரும். மீனராசி மீனராசிக்கு 6ஆம் இடம் வந்து சூரியன்.
வழுக்க விழுவுங்க அவங்க. நிச்சயமாக பால்ட் ஹெட்டுங்கிறாங்கள, முடி உதிரும் பிரச்சனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கின் டிசீஸ் இருக்கும். ஒபிசிட்டி கட்டாயம் இருக்கும். நீங்கள் நிறைய கேளுங்க, மீனராசிக்காரவங்களுக்கு ஒபிஸாக தான் இருப்பாங்க. மீனராசிக்காரவங்க அஸ் வெல் அஸ் சிம்மராசியும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வெயிட் போட்டுரும் அவங்களுக்கு. அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். இந்த உள் உறுப்புகள், வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள், அது கல்லீரல், மண்ணீரல், அந்த லிவரு, ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க, அதில் சம்மந்தப்பட்ட சிறு சிறு நோய்கள் வருவதற்கெல்லாம் நிறையா வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்கள் குறிப்பிட்டது போலவே எந்த ராசி லக்னாதிபதிக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய 6ஆம் இடத்தை அவர் ஒரு பிரீத்தியாக செய்தால் இந்த நிவாரணங்களை பெறலான்னு குறிப்பிட்டிருக்கீங்க. 6ஆம் பாவகத்தோட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்னா முருகனை வணங்கணும், புதன்னா அப்புறம் பெருமாளை வணங்கணும். அந்த மாதிரி 6ஆம் இடத்துக்குரிய தெய்வத்தை வணங்கினா அதுதான் அவங்களுக்கு பிரீத்தி பண்ணாங்கன்னா அதுதான் பரிகாரம். இதுதான் முன்னோர்கள் செஞ்சாங்க. அப்போல்லாம் எக்ஸ்ரே இந்த மாதிரி அட்வான்ஸ்டு இதெல்லாம் இல்லாத போது இது மாதிரி தற்காத்து கொண்டாங்க. இந்த நோய்களை முன்னோர்கள் 3 விதமாக பிரித்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஆயுர்வேதிக்கில் வாதம், பித்தம், கமம், திரிதோஷம்னு சொல்லுவாங்க. அந்த திரிதோஷம் உள்ள நட்சத்திரங்கள், ராசிகள்லாம் அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. அந்த வகைக்கு தகுந்த மாதிரி அவங்க வாதம், பித்தம், கபம் எந்த விதமான நோய்கள் வருமோ அதுக்கு முன்னெச்சரிக்கையாகவே நடவடிக்கையை அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதற்குரிய உணவுகளே சாப்பிடுவாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தது. அது ஜாதகத்தை ஒரு வழிகாட்டி மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் தற்காத்து கொண்டது அந்த காலத்துலலாம். மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் கருத்து பதிவுக்கு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வணக்கம். நேயர்களே, ஜோதிடத்தினா மீனாம்மா குறிப்பிட்டது போல் இது ஒரு வழிகாட்டி. இது உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை. இன்னும் நம்பிக்கை உடையவர்கள் தங்கள் கட்டங்களை பார்த்து ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் ஒரு எளிய பரிகாரங்கள் மூலமாக இந்த வியாதிகளை அவர்கள் கடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காணொளி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.